ஹோண்டா நிறுவனம் அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளுக்கு WN7 அப்படின்னு அபிஷியலா பேர் சூட்டியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, விலை எவ்வளவு நிர்ணயம் பண்ணிருக்காங்க, குளோபல் மார்க்கெட்ல எப்ப லான்ச் பண்ண போறாங்க, இத பத்தின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோ நாம் விரிவா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2024 நடைபெற்ற EICMA சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மோட்டார் சைக்கிள் எக்ஸிபிஷன்ல ஹோண்டா நிறுவனம் அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளுக்கு தான் இப்ப WN7 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அபிஷியலா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, பி த வின் அப்படின்ற முதல் வார்த்தையில டபிள்யூவும், என் அப்படின்றது நெட் அப்படின்ற பிரிவுக்கும், 7 அப்படின்றது பவரோட வெளியீடாகவும் தான் இவங்க WN7 அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஹைலைட் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல அதிகபட்சமா 130 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும் அப்படின்னு சொல்றாங்க 83 மைல்ஸ்க்கு. லித்தியம் அயன் பேட்டரி இதை கட்டாயமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம வெறும் 30 நிமிஷத்திலேயே 20%ல இருந்து 80% வரைக்கும் வேகமா சார்ஜ் ஏறக்கூட வகையில இதை டிசைன் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன்ல ஒரு யூனிக்கான EV மோட்டார் சைக்கிளா ஸ்லிம்மா அட்ராக்டிவா இது இருக்கும்னு நம்பப்படுது. பெர்ஃபார்மன்ஸ் ரைவல்ஸ் பொறுத்த அளவுல 600cc ஐஸ் மாடல்ஸ் அவுட்புட்டும் 1000cc ஐஸ் மாடல் ஸ்டார்க்கும் இது ப்ரொவைட் பண்ணுன்றாங்க. அது கூடவே 5 இன்ச் TFT ஸ்கிரீன் வந்துட்டு ஹோண்டா ரோட்ஸ் இங்க கனெக்ட் பண்ணும். மேற்கொண்டு இந்த EV மோட்டார் சைக்கிள் பத்தி சொல்லணும்னா, ஃப்ரண்ட்ல டபுள் டிஸ்க் பிரேக்கும், அப்சைட் டவுன் ஃபோர்க்கும், பின்புறத்துல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் சூப்பரா கொடுத்திருப்பாங்க. ஸோ வரக்கூடிய 2025 நவம்பர் மாசத்துல இந்த ஹோண்டா WN7 பேரிட்டு இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை பத்தி EICMA சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மோட்டார் சைக்கிள் எக்ஸிபிஷன்ல நிச்சயமா இதோடைய ஃபுல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸை வெளியிடுவாங்க அப்படின்லாம் செய்திகள் வந்திருக்கு. ஹோண்டா நிறுவனத்தோட மிகப்பெரிய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இந்த மாதிரியான வெஹிக்கிள் மூலியமா வரக்கூடிய 2040க்குள்ள கார்பன் எமிஷனை நியூட்ரலைஸ் பண்றது தான் இவங்களுடைய லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாவே இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரியான டிசைன்ல பேட்டர்ன்ல தான் இந்த மாதிரியான வெஹிக்கிளே அவங்க ரெடி பண்ணியிருக்கதாவும் கூடுதல் தகவல்கள் வெளிவந்திருக்குங்க. ஸோ ஹோண்டா நிறுவனம் அவங்களோட WN7 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் மூலியமா அபிஷியலா ஐரோப்பிய மார்க்கெட்ல கால் பதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. விலை 12,999 யூரோவா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளுக்கு. இப்போதைக்கு ஐரோப்பிய மார்க்கெட்டை பிடிக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய திட்டமா இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல இந்த வெஹிக்கிளை எப்ப கொண்டு வர போறாங்க அப்படின்றத பத்தி எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டும் வெளியிடலைங்க. நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. இந்த ஹோண்டா WN7 பத்தி உங்களுடைய கருத்து என்ன, உங்களுக்கு என்ன தோணுது? எதுவா இருந்தாலும் காமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.